ஐஸ்வர்ய வாழ்விற்கான ஸ்தோத்திரங்கள். திரளான செல்வத்தில் எங்களை களிகூற வைத்ததற்காக ஸ்தோத்திரம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்றதற்காக ஸ்தோத்திரம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தமைக்காக ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் எனக்கு இயேசுவாலே வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்றதற்காக ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்றதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளதற்காக ஸ்தோத்திரம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். அவர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குவதற்காக ஸ்தோத்திரம். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்து அதை அனுபவிப்பதற்கு தீர்க்காயுசும் கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் என்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்றதற்காக ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார் என்றதற்காக ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தரை வேண்டிக் கொண்டபடி அவர் உனக்கு எல்லாம் செய்வார் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் சம்பத்தை ஆசீர்வதித்தமைக்காக ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார் என்றதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் நிறைந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுவதற்காக ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த
ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்றதற்காக ஸ்தோத்திரம். தானியத்தை விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். அவன் சிங்காரமான தேசத்திலே தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும் என்றதற்காக ஸ்தோத்திரம். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். உன் கையை சமுத்திரத்தின் மேலும் உன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் கூடையும் மாப்பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்தில் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என் களஞ்சியங்களையும் நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். ஈசாக்கை போல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்றதற்காக ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் என்றதற்காக ஸ்தோத்திரம். விருட்சங்கள் காய்களை காய்க்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் 100 மடங்கு பெருகுவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் புசித்து திருப்தியடைந்து நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். வெள்ளியும் பொன்னும் பெருகி எனக்கு உண்டானவையெல்லாம் விருத்தியடைவதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தம் கேட்கப்படும் என்றதற்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியஞ்செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அடையாளங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரம்.